வாழ்த்துக்கள். எவ்ரி ஆல்டர்னேட் வீக் வந்து ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கா? ஓகே. ஸோ தேவ கிருபையினால தேவன் என்னை அனுமதித்தார். ஸோ நான் சென்னை வர வேண்டிய சூழ்நிலை உருவானது. ஃப்ரைடே ஈவினிங் வரலும் ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப ஆவலாக சகோதரர்களை வேற யாராவது ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் தமிழ் பிரசங்கத்தை கேட்டு. ஓகேவா? அதனால் தமிழில் பிரசங்கம் கேட்கலாம் அப்படின்னு ரொம்ப வாஞ்சியாக இருந்தேன். பட் தேவ சித்தம் ஒரு சில காரணங்களினாலே அது மாற்றப்பட்டிருக்கிறது. நானுமே ஆக்சுவலாக ஃப்ரைடே ஈவினிங் அப்புறம் அப்படின்றதுனால டைரியெல்லாம் வாங்கி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்லாம், பட் நான் எந்த நோட்ஸும் எடுக்கல. ரொம்ப ப்ரிப்பேர்டாலாம் இல்லை. பட் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பேசுகிற என்னால் அல்ல, கேட்கிற உங்களுடைய தேவைகளை உங்களை எதில் திடப்படுத்தணும், பலப்படுத்தணும் அப்படின்றதை அவர் சரியாய் அறிந்திருக்கிறபடினாலே கழுதையை கொண்டும் பேச அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலவெளியில் நம்ம வாசித்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதல் நிருபத்தின் 1வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு அப்பாலஜி மாத்திரம் சொல்லிக்க விரும்புகிறேன். கடந்த முறை நான் யோவான் 1வது அதிகாரம் 19 முதல் கடைசி வசனங்கள் எடுக்கும் பொழுது அந்த குரானாலஜிக்கல் இன்சிடென்ட்ஸை பற்றி பேசும்போது இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்ஞானமும் அந்த யோவான் எழுதுகிற முறை அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் ஒரு தவறான தகவலை வந்து சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்ஞானத்திற்கு பின்பு இம்மீடியட்டாக நடந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரியான காரியத்தை கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே அஹமதாபாத்தில் ஒரு வீட்டில் ஈவினிங்கில் வந்து நாங்கள் ஜான் வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். அங்கே என்னோடு கூட அந்த வீட்டில் இருக்க நண்பர் ஜான், அவர் பேரும் ஜான் ஜோசப் தாஸ். அவரும் நானும் ஆஃபீஸ் காரில் போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார் என்கிட்ட, ஆனால் இந்த குரானாலஜி எப்படி நான் ஃபிட் ஆகும் அப்படின்னும்போது நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பிக்கும் போது அவர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, 3 சுவிசேஷ நூல்களிலே இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்ஞானத்திற்கு பின்பு இம்மீடியட்டாக 40 நாள் அவருடைய அந்த பிசாசினாலே சோதிக்கப்படும்படிக்கு அவர் வந்து கொண்டு போகப்படுகிறார் அல்லவா? அந்த காரியம் அப்போ அது எப்படி நான் எங்கே ஃபிட் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் மறுபடியும் யோவான் 1வது அதிகாரத்தை பொறுமையாக 2 பேரும் வாசிக்க ஆரம்பித்தோம். வாசிக்கும் போது அதன் பின்பு ஒரு சில வேத இறையியலாளர்களுடைய காரியங்களையும் நாங்கள் இன்டர்நெட்ஸ்லையும் பார்க்கும் போதும் ஆக்சுவலாக அந்த குரோனாலஜி எப்படி ஃபிட் ஆகுது அப்படின்னா, மத்தேயுல இயேசு கிறிஸ்து ஞானஸ்ஞானம் எடுக்கிறார். அதன் பின்பு இம்மீடியட்டாக 40 டேஸாக அதன் பின்பு நடக்கிற காரியங்களை தான் அப்போஸ்தலனாகிய யோவான் நாங்கள் யோவான் ஸ்ஞானன் சொல்ல கேட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சொல்ல கேட்குற அந்த இன்சிடென்ட்ல இருந்தான். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் வந்து பேப்டிசம் இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் டே வந்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு அவர் சொல்லி அந்திரேயாவும் யோவானும் இயேசுவை பின்பற்ற அப்படி இல்லை. குரோனாலஜி எப்படி கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்ஞானம், அவருடைய 40 நாள் உபவாசம், அதன் பின்பு யோவான் வந்து மறுபடியும் யோவான் ஸ்ஞானன் வந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அதே வாட்டுக்குட்டி. ஏன்னா அவர் அங்கே சொல்கிற எல்லா காரியமுமே பாஸ்ட் டென்ஸில், அதாவது கடந்த கால செய்திகளாக தான் வந்து அங்கே எழுதுகிற அந்த பேட்டர்னை பார்க்க முடியும். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன். ஓகே, இந்த காலவெளியில் நாம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபத்தை நம்ம 1வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம விசேஷமாக இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எவ்வளவாய் பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்ற நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறதிலே எவ்வளவு மிகுந்த கிருபை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில வேதாகமத்தை நம்ம வாசித்தபடினால அங்கே இருக்கிற முக்கியமான டாக்டரின்ஸை சும்மா ஜஸ்ட் அப்படியே
மேலோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போஸ்தலனாகிய யோவான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆதி முதல் இருந்ததும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவானுடைய பேட்டர்ன் வந்து பழைய ஏற்பாட்டோட அந்த பேட்டர்னோடு கூட, ஸோ இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை அவர் இட்டர்னிட்டி பாஸ்ட், அதாவது நித்தியத்திற்கு முன்பாகவே இருக்கிறார் அப்படின்ற அதை வலியுறுத்தும்படி தான் இந்த பதத்தை வந்து அவர் பயன்படுத்துகிறார். அடுத்தது நாங்கள் கேட்டதும், ஓகேவா? ஸோ இந்த தேவன், இந்த ஆதி முதல் வார்த்தையா இருந்த தேவன் எப்படின்னா he is an incomprehensible God அப்படின்னு சொல்லுவாங்க வேதாகமம். அவரை எப்படி சொல்லுகிறது? அவரை புரிந்து கொள்ள மனிதர்களாலே இயலாத தேவன். அவர் அவ்வளவு மிகுந்த ஞானமும் யோசனையில் பெரியவருமாய் இருக்கிற அந்த தேவன், ஆனால் நாம் கேட்டு அவரை அறிந்து கொள்ளும்படிக்கான வழிமுறைகளை தீர்க்கதரிசிகள் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுதப்பட்ட வேதாகமத்தினாலே இந்த காலத்து திருச்சபைகளோடு கூட அவர் என்ன பண்றாரு? தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதுலதான் அப்பாஸ்டல்ஸ் வந்து இந்த நாங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது யாரை குறிக்கிறது அப்படின்னா, முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவர் 30வது வயதிலே தன்னுடைய ஊழியத்தை துவக்கி 33 அந்த 3.5 வருட ஊழியத்தின் நாட்களிலே இயேசு பிரசங்கித்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த வேத பகுதிகளிலே இயேசு பேசினவைகளை கேட்டு, ஓகேவா, அவர்களை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்தது எங்கள் கண்களினாலே கண்டதும் அப்படின்னா, இந்த ஆதி முதல் இருந்த நித்தியமான தேவன் அவர் மாம்சத்திலே நாங்கள் பார்க்கும்படிக்கு, யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனே என்ன பண்ணியிருக்காரா? தேவனை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த இட்டர்னல் காட், ஓகேவா, அந்த இட்டர்னல் காட இவங்க என்ன பண்ணாங்க? நாங்கள் நோக்கி பார்த்தோம் அப்படின்னா we were witness, நாங்கள் அவரை பார்த்தோம், அவங்க கூட இருந்தோம், அவரோடு கூட புசித்தோம், அவரோடு கூட நாங்கள் அநேக இடங்களுக்கு என்ன பண்ணாங்க? பிரயாணம் பண்ணினார்கள். இதெல்லாம். அடுத்தது எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற அப்படின்னா, ஆக்சுவலா ஜீவ வார்த்தை அப்படின்னு சொல்லும் பொழுது வார்த்தையை தொட முடியுமா? ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா பர்சானிஃபை பண்றார். இயேசு கிறிஸ்து, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து, அவர் தேவனுடைய வார்த்தை, அவரை நாங்கள் என்ன பண்ணோம்? தொட்டோம் அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியத்தையும், அதன் பின்பு ஒரு காரியத்தை சொல்றாரு, உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஸோ நம்ம கடந்த நாட்களில் பார்க்கும்போது மத்தேயுவிலிருந்து பார்த்தோம், என்னோடு சேர்க்காதவன் என்ன பண்ணுகிறான்? சிதறடிக்கிறான். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். அப்ப சுவிசேஷத்தை கேட்டு அதன்படி நடக்கும்படிக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் அதை தான் என்ன பண்ணாங்க? செய்தாங்க. அடுத்தது சொல்றாரு, அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும். ஸோ நீங்க வேதாகமம், அதுவும் புதிய ஏற்பாடு முழுவதிலும் ட்ரினிட்டியை பத்தி முழுவதும் நிறைந்திருக்கிறது. பிரச்சனை என்ன அப்படின்னா, இயேசுவை பிரசங்கித்தது போதும் என்கிற நபர்கள் எல்லாருமே ட்ரினிட்டியில ஒரு குழப்பமான ஒரு சிந்தையை உடையவர்கள். ஓகேவா? ஏன் அப்படின்னா, ஏன் ட்ரினிட்டி முக்கியம் அப்படின்னா, நாங்கள் கடந்த வாரம் வியாழக்கிழமை லண்டன் பேப்டிஸ்ட் ஃபெய்த் கன்ஃபெஷன் இருக்குல்ல, அதை நாங்கள் பார்க்கும் பொழுது நான் ஜஸ்ட் பேசிட்டு இருந்தேன். அத்தனேஷியஸ் என்கிறதான 29 வயது வாலிபன், ஓகேவா, முழு ரோம பேரரசும், ஓகேவா, முழு ரோம பேரரசு, ஒரு பக்கம் ஏரியனிசம், ஓகே, ஒரு பக்கம் நாஸ்டிசம், இது எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவத்தை மறுதலிக்கும் பொழுதும், ஓகேவா, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டபடினாலே அவர் தேவன் அல்ல அப்படின்னும் பொழுது, அப்ப 29 வயது வாலிபன் முழு தேசத்தையும் முழு ராஜ்யங்களையும் எதிர்த்து மாம்சத்திலே வந்த இயேசு தேவத்துவத்திலே பிதாவுக்கு சமமானவர், பரிசுத்த ஆவியானவர், தேவன் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஒரு டாக்டரின்காக 5 முறை நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். 17 வருடங்கள் அவர் வந்து நாடு கடத்தப்பட்ட சூழ்நிலையிலே
மறைவாக தன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார். அப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாக்டரின் இல்லை அப்படின்னா ஏன் அவர்கள் பாட அனுபவிக்க வேண்டும்? ஸோ வேதாகமம் இப்போ எனக்கு புரியல அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நானா அதுல ஒரு சில காரியங்களை திணிப்பதற்கு பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, தியாலஜிக்கல் சர்க்கிளில் ஐசிஜிஎஸ்எஸ்ன்னு அவங்க, அதாவது எனக்கு எது புரிஞ்சுதோ அதை நான் வார்த்தைக்குள்ள திணிக்கிறது. அப்படி வேதம் படிக்கக்கூடாது, வாசிக்கக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. எக்ஸிஜிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங். அப்படின்னா வேதம் எதை சொல்லுகிறதோ அதை எனக்கு புரியலைனாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணுகிற நிலையில் என்ன பண்ணணும், இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க பிதாவினிடத்தில் இருந்ததும் அப்படின்னா அவர் பிதாவோடு கூட சமமானவராக இருந்தார். இதை அப்போஸ்தலர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இயேசு கிறிஸ்துவின் தேவத்துவத்தை கொண்டு வருகிறார்கள். ஓகேவா? அது அடுத்தது எங்களுக்கு வெளிப்பட்டதுமாய் இருக்கிற அப்படின்னா மறுபடியும் மாம்சத்திலே வெளிப்பட்டவர், அவர் நித்தியமானவர், ஹி இஸ் இட்டர்னல் காட். ஸோ இயேசு எவ்விதமாக பிதா துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறாரோ அப்படியே இயேசு கிறிஸ்துவும் அல்பாவாகவும் ஒமேகாவாகவும் என்ன பண்றாரு, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் கிடையாது. ஓகேவா? அதை கொண்டு வர்றாரு. அடுத்தது மறுபடியும் சொல்றாரு, நாங்கள் கண்டு அதை குறித்து. சரி, நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா ஒரு ஒரு வார்த்தையும் கடந்து போயிட முடியாது. சாட்சி கொடுத்து அப்படின்னா இதை வாசிக்கிற நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஏதோ திருச்சபைக்கு வந்தோம், கேட்டோம், போனோம் அப்படி இல்லை. நாம் கேட்கிற இந்த காரியங்களிலே நாம் திருப்தி அடைந்து மகிழ்கிறது மாத்திரமல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க கடனாளிகள். ஓகே, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன் அறிவிக்கிறோம் அப்படின்னா, எதுக்காக அப்படின்னா நீங்களும் எங்களோடு ஐக்கியம். ஆக்சுவலாக ஃபெலோஷிப் நம்ம அதிகமாக உபயோகிக்கிற வார்த்தை. ஆக்சுவலாக அந்த கிரீக் வேர்டுக்கு பேர் கொய்னோனியோ அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஓகேவா? அதோட மீனிங் ஆக்சுவலாக நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கும் போதே பார்த்தேன். நான் என்ன பண்ணுறேன்னா, அது அந்த லெக்சியனில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கொய்னோனியா எக்ஸ்பிரஸஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் காமன் லைஃப். நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான வாழ்க்கை முறை இருக்கிறது அல்லவா, அதில் ஒவ்வொருவரும் மற்றவர்களை பார்த்துட்டு ஓ இவங்க இப்படி இருக்காங்க போல தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு கடந்து போகிற வாழ்க்கையில் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஸோ அவளுடைய வாழ்க்கையில் அட் இட்ஸ் ஹார்ட் ஆர் த ஐடியாஸ் ஆஃப் ஷேரிங், பார்ட்னர்ஷிப், கம்யூனியன் அண்ட் மியூச்சுவல் கான்ட்ரிபியூஷன். இன்னும் ரொம்ப விளக்கம் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஐக்கியம் ஃபெலோஷிப் வளரணும் அப்படின்னா சுவிசேஷத்தின் புரிதல் எல்லாருக்கும் சமமாக இருக்க வேண்டும். ஓகேவா? அதுக்காக தான் நம்முடைய சகோதரர்கள் 1689 ஏன் வாசிக்கணும், ஏன் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஏதோ கடமைக்காக அல்ல. ஓகேவா? 1689 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த்ல வேதாகமத்தை முழுவதுமாக தொகுத்து இதை இப்படி புரிந்து கொள்ளுதல் தான் நாம் சரியான நித்திய ஜீவனை குறித்து அறிவுடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத கன்ஃபஸ் பண்றதுக்காக. அடுத்தது மறுபடியும் நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறது. அதே மாதிரி ஐக்கியம் அப்படின்னும் போது வெறும் தேவனோடு கூட அப்படின்றத மாத்திரம் இல்லாம டிஸ்டிங்டா கொண்டு வர்றாரு, பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட. அப்ப அவர்களோடு கூட அந்த தேவத்துவத்தின் இரண்டாம், அதாவது 1, 2, 3ஆம் நபர்களோடு கூட இருக்கிற ஐக்கியம் என்ன பண்ண போகிறது, நமக்கு சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு. அப்ப நம்ம பாடலாம் பாடணும்ல, இன்பரா ஈற்றிலே, அது நார்மலா துக்க வீட்டில் பாடுற பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க எல்லாருமே ஜோனத்தான் எட்வர்ட்ஸோட அந்த 70 ரெசல்யூஷன்ஸ் அங்கிள் எடுக்கும் போது அட்டன் பண்ணியிருக்கீங்கல்ல எல்லாருமே. அதுல ஒரு சிலது ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் வாழ்க்கையின் கடைசி நேரமாக இருந்தால் செய்ய பயப்படும் காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். ஆக்சுவலா இதை நம்ம மறுபடியும் முடிக்கும் போதும் பார்ப்போம், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு காரியம் என்ன சொல்றாருன்னா,
இது உலகத்தின் கடைசி நாள் என்றால் செய்ய பயப்படும் காரியம். நித்திய உலகத்தை அடிக்கடி சிந்திப்பேன். வேதனை வந்தால் நித்திய உண்மைகளை நினைப்பேன். அப்ப பரலோகத்தையும் நரகத்தையும் கண்டவன் போல் வாழுவேன். அதை பார்த்து அனுபவிச்ச மாதிரி. ஸோ இப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த உலகத்தில் நோவாவுடைய நாட்களில் என்ன இருந்ததோ, லோத்துடைய நாட்களில் என்ன இருந்ததோ, அந்த மாதிரி நம்முடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் பிசாசு சட்டுல நம்மளை அங்கே கொண்டு போய் செட்டில் பண்ணுறோம். ஸோ நம்மளால நித்தியத்திற்குரிய காரியங்களை சிந்திக்க கூடாதபடிக்கு நம்மளை ஒரு மாதிரியான நம்மலாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவல்டாக இருக்கும். நம்மலாம் ரிஃபார்ம்டு மிஷனல் சர்ச் அட்டன் பண்ணுறோம். நம்ம வாரத்துக்கு ஒரு முறை மெசேஜ் கேட்டால் போதும், நம்ம அதை குறித்து டெய்லி அதை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டிலான காரியத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சிருவோம். ஸோ வி ஆட் டு பி என்ன பண்ணோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அடுத்தது 5வது வசனம். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு அப்படின்னா ஏசு கிட்ட கேட்டு இவர்கள் என்ன பண்றாங்க, நமக்கு அறிவிக்கிறார்கள் அப்படின்ற காரியத்தை. ஸோ தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படின்னா தேவனிடத்திலே பாவம் இல்லை. தேவன் முற்றிலும் அங்கிள் ஒரு லேட்டஸ்டா ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாங்களே, பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அதுக்கு இல்லை, வேற ஒரு தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஓகே, அவரிடத்தில் இருள் இல்லை அப்படின்றது. அடுத்தது 6வது வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர். நாம வெளியில கன்ஃபஸ் பண்ணலாம், நான் தேவனோடு கூட தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் அப்படின்னா நம்முடைய பாவங்களை நாம் உணரக்கூடாதவர்களாக இருப்போமானால், நம்ம ஒளியில இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணும், ஒளி என்ன பண்ணுமா, நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிச்சிரும். ஓகேவா? அப்ப நாம் ஒளியோடு கூட தொடர்புடையவர்கள இருப்போமானால் நம்முடைய சிந்தையிலே வருகிற பாவங்கள், நம்முடைய செயலிலே வருகிற பாவங்களை குறித்து நாம் வருந்துகிறவர்களாகவும், அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ரிப்பெண்ட் ஆகி மனம் திரும்பி தேவனிடத்திலே மறுபடியும் சேருகிறவர்களாக இருப்போம். அப்படி நாம இல்லை அப்படின்னா நம்முடைய பாவத்தை குறித்ததான உணர்வற்றவர்களாக நாம் இருப்போமானால் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம், we are not walking in the light, we are not walking with the God. நம்முடைய சென்ஸ் நம்முடைய சின்ன நம்மளுக்கு நமக்கு நீ அதாவது கில்ட் கான்சியஸ்குள்ள கொண்டு போக கூடாது. ஆனால் இது தேவன் விரும்பாத காரியம் அப்படின்னு நமக்கு உணர்த்தி மறுபடியும் கிருபாசன தண்டையிலே நம்மை கொண்டு வரவில்லை என்றால் நம்ம அதாவது நம்ம செய்யற தப்புகளை குறித்து இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மைண்ட் செட்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நாம் ஆவிக்குரியவர்களாக சிந்திக்காமல் நாம் எப்படி சிந்திக்கிறோம், மாம்சத்திற்குரியவர்களாக நாம் என்ன பண்றோம், சிந்திக்கிறோம். அப்படி நம்ம சிந்திக்க மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் விசேஷமாய் யோவான் இந்த காரியங்களை எழுதுகிறார், நம்ம கொண்டு வராது. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப நம்முடைய ஐக்கியம் முக்கியமாய் பாதிக்கப்படுகிறதற்கான காரியம் என்னன்னா டிரான்ஸ்பரன்சி. நாம மற்றவர்களை குறித்து தவறாய் சிந்திக்கிற தவறான யோசனைகள் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஷேர் பண்ண மாட்டோம். அது ஒரு காலத்துல என்ன ஆகும், வெடிச்சு ஃபெலோஷிப்பும் பிரிஞ்சிடும். ஓகேவா? அந்த மாதிரியாக காரியம் ஆயிடும். இப்பதான் கொண்டு வர்றார், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல. ஆக்சுவலா இது யாருக்கு எழுதுறாரு இந்த வசனங்கள்லாம், சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் அப்படின்றதெல்லாம் மற்றவங்களுக்கு முதல் முறையாக காஸ்பலை பிரசங்கிக்கும் போது அதுக்காக எழுதுறாரா? இங்க எல்லாத்துலயும் அவர் தன்னை சேர்த்துட்டு வர்றாருல, தன்னை சேர்த்துட்டே வர்றாரு பாருங்களா. 6வது வசனம், அதுக்கு அதாவது 5வது வசனம் வரையிலும் இது அந்த நாம் அப்படின்னு பயன்படுத்தும் பொழுது அப்போஸ்தலர்களையும் அல்லது முதல் நூற்றாண்டு திருச்சபையில் ஏசு கிறிஸ்துவோடு கூட பிசிக்கலா வாக் பண்ணவங்க விசேஷமா அப்போஸ்தலர்கள் தான் அவர் என்ன பண்றாருன்னா குறிப்பிடுகிறார். அதுக்கு அடுத்தது அப்படின்னு குறிப்பிடும் போது
தன்னையும் கான்டெம்பரரியா இருக்க அந்த நாட்களிலே வாழ்ந்த விசுவாசிகளையும் சேர்த்துதான் அவர்களுக்கு தான் எழுதுகிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுகிறதா? சகல பாவங்களையும். ஏன் 7வது வசனத்துல கான்டெக்ஸ்டே வேற. இப்போ ஐக்கியம் இருக்கணும் அப்படின்னா, நாம் ஒளியில் இருக்கிறது போல நாமும் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அப்படின்ற அந்த வசனத்தோடு கூட ஏன் பாவ மன்னிப்பை குறித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி மன்னிக்கும் அப்படின்ற காரியத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இது வெளியாட்களுக்கு அல்ல, திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மளே சீட் பண்ணிக்கிறவங்களா இருப்போம். மலை பிரசங்கத்தோட 2வது டாபிக் என்ன? துயரப்படுகிறவர்கள். கரெக்டா? டக்குன்னு மெமரியில் வச்சு சொல்லணுமே. 2வது என்ன? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா என்னது? ஏழையா இருக்கிறவங்க, குட்டு வச்சவங்கன்னு சொல்றாரு. ஆவியில் எளிமை அப்படின்னா எப்படி? லூக்கா 18வது அதிகாரத்துல 2 பேர் ஜெபிக்க வராங்க. ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசேயன். பரிசேயன் தன்னுடைய நீதியை கொண்டு தேவனுக்கு முன்பாக தன்னை நீதிமானாய் காண்பிக்க விரும்புகிறான். ஆனால் ஆயக்காரன் என்ன பண்ணா? ஆயக்காரன் என்ன? தன்னுடைய மார்பிலை அடித்து கொண்டு அழுதான்ல, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். சோ அதுதான் ஆவியின் எளிமை. சோ நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நாம் வாழுகிற இந்த உலகம் அது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஓகேவா? நாம பழகுகிற மக்களும் சரி, நாம பார்க்கிற எல்லா காரியங்களுமே நமக்குள்ளான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். சோ அப்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுகிற காரியங்கள் வரும் பொழுது, நாம் அவைகளிலே விழுந்து போகும் பொழுது, நாம ஆவியில் எளிமை உள்ளவர்களாக தேவனுக்கு முன்னாடி ஆண்டவரே, நாங்க நீதிமான் அல்ல, நீங்க ஆக்குனீங்க, நான் மறுபடியும் என்ன பண்ண, இந்த தப்பை பண்ண. ஆக்சுவலா இது லைசன்ஸ் கிடையாது. ஓகேவா? அதையும் அவர் எழுதுறாரு பின்னாடி வர இடத்துல. ஓகேவா? பாவம் பெருகுகிற இடத்துல கிருபை பெருகுது அப்படின்னா பாவத்திலே நிலை நிற்கலாமோ? அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அதை கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க கொண்டு வர்றது என்ன அப்படின்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஸோ நாம துயரமே இல்லாம பாவத்தை குறித்ததான துயரம் இல்லாமல், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர்ல எழுதும்போது எழுதுறாருல, நீங்கள் துக்கப்பட்டது நல்லது, நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக துக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுவுமே சர்ச் கான்டெக்ட்ல தான் எழுதுறாங்க. சர்ச்ல வெளியில இருக்கவங்களுக்கு எழுதப்படவில்லை அது. அடுத்தது நம்மை வஞ்சிக்கிறவர்கள இருப்போம். அடுத்தது 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி. இந்த இடத்துல சுத்திகரிப்பு அப்படின்றது பிரித்தெடுக்கிறதுக்காக இல்ல, இங்கிலீஷ்ல கிளீனிங்னே, கிளென்ஸ் அப்படின்னு. ஸோ அப்ப நம்ம கிட்ட ஒட்டுகிற பாவங்களை அவர் என்ன பண்றாரு? மீட்கப்பட்ட நபரிடத்திலே வருகிற காரியங்களே என்ன பண்றாரு? கண்டினியூஸா என்ன பண்றாரு? கிளென்சிங் பண்றாரு. ஓகேவா? அதுதான் இங்க சொல்றாரு. அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆனா மறுபடியும் வார்னிங் சொல்றாரு, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் என்ன பண்றோமா? தேவனை பொய்யராக்குகிறோம், தேவனை அக்யூஸ் பண்றோமா? தேவனை அக்யூஸ் பண்றோம். 2வது அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்றாரு, என் பிள்ளைகளே. இப்ப என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லுவாரா யாரையாவது? ரட்சிக்கப்படாத நபர்களை பார்த்து யோவான் அப்போஸ்தலன் என் பிள்ளைகளேன்னு சொல்லுவாரா? சோ இப்ப இது திருச்சபைக்கு தான் எழுதப்பட்டது. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்திலே, வாட் அ ப்ரொவிஷன் பாருங்களா. சோ நாம பாவம் செய்து விட்டோம் அப்படின்னா, மீட்கப்பட்ட நாம் பாவம் செய்து விட்டோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் தட் வி கம்ப்ளீட்லி டேம்ட் ஆர் வி கம்ப்ளீட்லி கண்டம்ட். ஓகேவா?
அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து ஒரு முறை நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர், தொடர்ந்து நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்காரா? பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை ஆனா நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். சோ இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசுறாரு அப்படின்றதுனால நீங்க பாவம் பண்ணலாம் அப்படின்ற லைசன்ஸை குறித்து என்ன பண்ணல, இங்க பேசவில்லை. ஓகே. அடுத்தது சொல்றாரு, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற. ஆக்சுவலா நமக்கு கான்பிடென்ட்டா நம்ம மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறதற்கும், விழுந்து போன அல்லது பலவீனமாய் இருக்கிற விசுவாசிகளுக்கு நாம தேவனை குறித்து பறைசாற்றி அவர்களை மறுபடியும் கிருவாசனத்திலே கொண்டு வருகிறதற்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் கொடுக்கிறார் பாருங்களா. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நீங்க நார்மலா சுவிசேஷம் சொல்லும் பொழுது மற்றவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்ற அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா சுவிசேஷம் சொல்ல முடியுமா? தைரியமே வராது. அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டது யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. இது எப்பத்திலிருந்து? ஏதேன் தோட்டம் முதல் நியாய தீர்ப்பு வரை போதுமானதாக இருக்கிறது. ஓகே. 12வது வசனம், பிள்ளைகளே நீங்கள் அவருடைய நாமத்தை நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். சோ இது யாருக்கு எழுதப்படுகிறது அப்படின்னா பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்போ நம்ம இந்த பாவங்களை மன்னித்தலை குறித்து அல்லது பாவம் செய்யும் பொழுது தேவனிடத்திலே மனம் திரும்பின ஒரு பழைய ஏற்பாட்டு காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போகிறோம். என்னோடு கூட நெகேமியா 8வது அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிங்க. நாங்க அன்னைக்கு பேசும்போதும் நெகேமியாவை பேசணும். ஆக்சுவலா நெகேமியா வந்து ஒரு நிமிஷம், தானியேலோட நாட்கள்ல இவங்க என்ன பண்றாங்க? யூதா நாடு கடத்தப்படுகிறது. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இவர்களை என்ன பண்றாங்க? கல்தேயர் தேசங்களுக்கு கொண்டு போகிறார்கள். சோ அங்கே அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது தானியேல் வந்து தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் காரியங்களை நினைவு கூர்ந்து அந்த 70 ஆண்டுகள் முடிந்த பின்பு என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க ராஜ்யங்கள் மாறுகிறது. பட் செருபாபேலோட நாட்களில செருபாபேலும் யோசுவா என்கிறதான பிரதான ஆசிரியனோடு கூட முதல் ரிட்டர்ன், அதாவது எக்ஸைல்ல இருக்கிறவங்க முதலாவது தேசங்களுக்கு திரும்புகிறார்கள். அதன் பின்பு எஸ்ராவோடு கூட ஒரு கூட்டம் வந்து திரும்புகிறது. அதன் பின்பு மூன்றாவதாக, அதாவது கடைசியா யார் கூட வராங்க அப்படின்னா நெகமாயா கூட வந்து என்ன பண்றாங்க? எல்லாரும் வருகிறார்கள். ஸோ அப்ப நெகமாயா அதற்கு முன்பு ஒரு முறை என்ன பண்றாரு? வந்து எருசலேமின் அலங்கங்கள் இடிந்து இருக்கிறது, அலங்கங்களை சீர்திருத்தும்படிக்கு என்ன பண்றாருன்னா வருகிறார். நீங்க இந்த நெகேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் போது 1வது அதிகாரத்திலே நெகேமியா ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம பார்க்க முடியும். 1வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக்கிங்களா? 1வது அதிகாரம் 6வது வசனம் பாத்தீங்க அப்படின்னா, தேவனிடத்திலே மனம் திரும்பும் பொழுது என்ன மனநிலைமையோடு கூட நெகேமியா தன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார் அப்படின்னு பாருங்க. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம நியாயப்பிரமாணம் நமக்கு அப்ளிகபிள் இல்லை. என்னச்சு நியாயப்பிரமாணம்? நாம எல்லாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். மத்தேயு 5:17 சொல்லிட்டாரு, நான் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களாலும் அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கு வந்தேன். ஏசு எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. நான் எதுவுமே நியாயப்பிரமாணம் எனக்கு அப்ளிகபிள் இல்லை.
அதனால நான் எப்படி வேணா வாழலாம். அப்படி இல்லை. அதுதான் நம்ம ரோமர் 8வது அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். நியாயப்பிரமாணம் நமக்கு, மீட்கப்பட்ட நமக்கு நியாயப்பிரமாணம் எப்படி அப்ளிகபிள். அப்ப நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம நடக்கிற செயல்களை நியாயப்பிரமாணத்தின்படி நம்மை அந்த தேவனுடைய அளவுகோலிலே தேவன் என்ன இருக்காரு, ஒளியா இருக்கிறார். கரெக்டா? அவருடைய அந்த பரிசுத்தமும் நீதியும் உள்ள எல்லையற்ற நீதி, எல்லையற்ற பரிசுத்தமுடைய அந்த தேவனுடைய ஸ்கேல்ல நம்மளை வச்சு பார்த்தா நமக்கு துயரம் வருமா வராதா? எவ்வளவு சிந்திக்கிறோம்ல, எவ்வளோ கான்ஸ்பரசி பண்றோம், எவ்வளோ தப்பு தப்பா சிந்திக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கரெக்டா? நீ இருதயத்துல பண்ணாலே விபச்சாரம். So that is the height of God's law. அப்ப இங்க நெகமாயா என்ன சொல்றாருன்னா, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் துயரப்படுதல். ஆனா நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. என்ன சொல்றாருன்னா, பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. So that is the confidence. ரட்சிக்கப்பட்டு அதனால்தான் யோவான் சொல்றாரு, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நான் உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் பாவம் செய்வீர்களானால் குமாரனாகிய தேவன் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஸோ எவ்வளோ அந்த ட்ரையூன் காட் எவ்விதமாக நம்முடைய ரட்சிப்பிலே மாத்திரமல்ல, நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளுகிறதிலே நமக்கு எவ்விதமாக உதவி செய்கிறார்கள் அப்படின்னு பாருங்க. அடுத்து சொல்றாரு, மோசையோட கற்பனைகளை நாங்கள் என்ன பண்ணல, கை கொள்ளவில்லை. 10வது வசனம், தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்தின் கடைசியில் சொல்லுகிறது, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். அதாவது ஜெபிக்கிறாரு. அது இல்லாம ஒரு இன்ஸ்டன்டான ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்களா. 2வது அதிகாரத்தோட 4வது வசனம், ராஜா பார்த்து கேட்கிறாரு, நெகேமியா உன் ஃபேஸ் ஏன் ஒரு மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மள என்ன பண்ணுவோம், இம்மிடியேட்டா அடி ஒரு 1/2 மணி நேரம் என்ன பண்ணுவோம், அழுது எல்லாத்தையும் டப்ப டப்ப டப்ப. ஆனால் நெகேமியா இன்ஸ்டன்டா ஒரு பிரேயர் பண்றாரு. அங்க பாருங்களா, இன்ஸ்டன்டேனியஸா. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, என்ன ஜெபம் பண்ணார்னு ஏதாவது இருக்கு இல்ல. ஆனா என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவரே நான் பேச போறேன், ப்ளீஸ் பி வித் மீ. நம்ம பட் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் இதை அகஸ்டின் அண்ணனும் ஒரு கேள்வியில சொல்லியிருந்தாங்க. அகஸ்டின் அண்ணன் கிட்ட நாங்க பரமன் கேணி அந்த ட்ரிப்பு போயிருந்தப்ப அண்ணங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க எப்பயுமே தேவனோடு கூட தொடர்புல இருக்கிறேன்றீங்களே, எப்போ 24 மணி நேரம் ஜெபிப்பீங்களா அப்படின்னு. இல்லை, நான் உங்க கூட பேசும்பொழுதும் நான் என்னுடைய பின்னாடி நான் ஆல்வேஸ் அதுதான் ஆக்சுவலா ஜோனத்தான் எட்வர்ட்ஸோட அந்த 70 காரியங்கள் அவர் சொல்லும் பொழுது நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் அப்படின்ற அந்த காரியத்தோடு கூட தான் நான் என்ன பண்றேன், எல்லா காரியங்களுக்கான முடிவுகளையும் எடுக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட
வாழ்க்கை தான் வந்து நெகேமியாவோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து நெகேமியா 8வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். இப்ப அந்த பாவ உணர்வு அல்லது தேவனிடத்துல கிட்டி சேர வேண்டும் அப்படின்ற காரியம் எங்க இருந்து வரும்? 8வது அதிகாரம் 1வது வசனம் நான் வாசிக்கிறேன். நான் கொஞ்சம் குயிக்கா போவேன். 11:41 தான் டைம் இருக்கு. ஓகே. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். சோ எங்க ஸ்டார்ட் ஆகுது? வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் காட்? நம்ம சொந்தமா இல்ல, தேவனுடைய கற்பனை அல்லது தேவனுடைய வேதாகமும் தேவன் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம்ல. காஸ்பல் இஸ் ஈக்குவல் டு the word of God, the word of God is equal to Christ. So தேவன் எதை கேட்கிறார், தேவன் எதை டிமாண்ட் பண்றாரு அப்படின்ற காரியம் நமக்கு புரியாத பட்சத்துல நாம இயேசுவை பிரசங்கிப்பதை நிறுத்திவிட்டு அற்புத அடையாளங்களை நாம் கேட்போமானால், நீதிமொழிகள் 28 சொல்லுகிறது, 9வது வசனம், நீதிமொழிகள் 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும், ஜெபம் அருவருப்பானதுன்னு சொல்ல, ஜெபமும் அருவருப்பானது. அப்படின்னா வேற எதெல்லாம் அதுல ஆட் ஆகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இருக்கிற காரியங்களை பார்த்தோம்னா நம்ம மேபி புரிந்து கொள்ளலாம். ஓகேவா? சோ அப்ப எங்க இருந்து நம்முடைய ஜெபம் எழும்ப வேண்டும், எதை வைத்துக்கொண்டு நாம் தேவனுக்கு முன்பாக போக முடியும் அப்படின்னா, தேவனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, தேவன் யார், அதை தான் நெகேமியா இங்க சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். அடுத்தது என்ன? 2வது வசனம், அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க, நம்ம எதுக்கு வந்து சண்டே பிரசங்கம், அதாவது உபதேசம் பண்ணுகிறோம். இங்க நடக்கிறதுக்கு பேர் உபதேசம், இதுக்கு பேர் பிரசங்கம் அல்ல, இது உபதேசம். ஓகேவா? நம்ம வென்ஸ்டே பார்க்கறதும் நம்ம என்னது, உபதேசம். பிரசங்கம் அப்படின்னா முதலாவது இயேசு கிறிஸ்துவை அறியாத நபர்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்காக மரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற காரியத்திற்கு பேர் பிரசங்கம். ஓகேவா? உபதேசம் அப்படின்னா ஆழமாக பார்க்கிறது. ஓகே, இங்க என்ன பண்றாங்கன்னா, அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து கேட்டு அறியத்தக்க. அப்போ ஒருத்தங்களுக்கு பாவ உணர்வு, அவங்க தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற முக்கியமான ஒரு காரியம், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் கேட்டு உணர வேண்டும். ஓகேவா? அறிய வேண்டும். அதுக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அடுத்தது, தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும். இவங்களுடைய காலமே அப்படின்னா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும்? மதியம் அப்படின்னா தெரிஞ்சிடும் 12 மணி, நம்ம 12 மணின்ற பிரேக் எடுத்துக்கலாம். காலமே அப்படின்னா 6 மணி, நம்ம அதை விட்டுறலாம். 9 மணின்னு எடுத்துக்கலாமே. 9 மணில இருந்து 12 மணி வரலும் வசனத்தை பேச நம்ம எல்லாரும் உட்காந்துட்டு இருப்போம். இவனுங்க மொக்க போட்டுட்டு இருக்கானுங்க. 45 நிமிஷம் மைக்க கொடுத்தா போதும். இவனுக்கு மைக்கு கையில கிடைச்சிட்டா ஏதாவது எப்படி பண்றாங்க? காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும், மறுபடியும் பாருங்க, கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை. ஸோ நம்முடைய குடும்பங்களில் உங்க பிள்ளைங்களுக்கு பாவத்தை குறித்த உணர்வு வரணும் அப்படின்னா நீங்கள் போராடுகிறதுனாலே வராது. அவங்களோடு கூட வசனத்தின் அடிப்படையில், வசனத்தை ஃபேமிலி பிரேயர்ல, ஏன் குடும்ப ஜெபங்கள். எங்க வீட்டம்மா என்ன பார்த்து சிரிக்கிறேன். அதுதான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எவ்வளவு தூரம் கண்டிக்கிறதுனால பிள்ளைங்க வந்து தேவனுடைய வார்த்தை செய்கிற கிரியையே நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னா கிடையாது. அது என்னவா, எரேமியா ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, அது கல்லை உடைக்கிற சம்மட்டியா இருக்கிறது, அது தனக்குள்ளாகவே பலத்தை பெற்றதா இருக்கிறது.
இட்ஸ் அ டுனாமிஸ். தேவனுடைய வார்த்தை டுனாமிஸா இருக்கு. இப்போ ஈரன் மேல பாம்பு அப்படின்லாம் ஏன் விரும்புறாங்க? அவங்க ஆட்டம் பாம்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அது அவ்வளோ எனர்ஜியை கொண்டது. ஆனா நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம எப்படியாவது பிள்ளைகளை திருத்திடுவோம். ஆனால் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்களாம். ஓகே, அடுத்தது 5வது வசனம். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து. ஸோ அதனால தான் நம்ம பிரதர்ஸ் எல்லாருமே இப்போ ஏன் வசனம் வாசிக்கும் போது ஆர்சி ஸ்ப்ரோலோட பேட்டர்ன் அது. ஆர்சி ஸ்ப்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மெசேஜ்க்கு முன்னாடி பேசேஜை வாசிக்கும் போது காங்கிரிகேஷனை எழுந்து நிற்க சொல்றார். பிகாஸ் இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் காட். நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, அடுத்தது 6வது வசனம். அப்பொழுது எஸ்ரா மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஸோ த நாலேஜ், தேவனை குறித்ததான அறிவு எஸ்ராக்கும் நெகேமியாக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்களா. தன் மகத்துவம் உள்ள தேவனை துதித்தானா. ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அப்படின்னா எதுக்கு? இது காடுக்கு, தேவனுக்கு முன்பாக காண்பிக்கிறதான ஒரு பணிவு. புதிய ஏற்பாட்டில் யாருக்கு நடக்குது இது? உயிர்த்தெழுகிறதற்கு முன்பாகவும் இயேசுவுக்கு முன்பாக விழுந்து பணிந்தார்கள். உயிர்த்தெழுந்த பின்பும் அவரை சீஷர்கள் விழுந்து பணிகிறார்கள். சோ அதுவே என்னன்னு காண்பிக்குது? இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்ட முழுமையான தேவன். தேவன் அல்லாதவர்களுக்கு முன்பாக விழுகிறதை வேதாகமும் மறுக்கிறது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஓகே, அடுத்தது 7வது வசனத்தோட கடைசி பகுதி சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். புரியும்படிக்கு என்ன பண்ணாங்களா? எதுக்கு பிரதர் சண்டேல எப்ப பார்த்தாலும் பைபிள் ஏதோ ஒரு நல்ல கதை சொல்லுங்க பிரதர், ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கிற ஒரு கதை சொல்லுங்க. யாராவது இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால அதானியா அம்பானியான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்லுங்க. இவர்கள் என்ன பண்ணாங்களா? யெசுவா, பானி, செரபியா, யாமின், அக்கூப், சபேதாயு, ஒதியா, மசாயா, கெலிதா, அசரியா, யோசபாத், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்களா? நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு, அதுதான் இங்க இருக்க சகோதரர்கள் பண்றாங்க. வேதாகமத்தை நமக்கு என்ன பண்றாங்க? விளங்க பண்ணுகிறார்கள். அடுத்தது என்னது? 8வது வசனம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து. ஏன் நம்ம அங்க ஒரு வசனம் இங்க ஒரு வசனம் போகாம ஒரு பாசேஜா பாக்குறோம்? அந்த இடத்துல தேவன் எதை குறித்து பேசுகிறார் அப்படின்றத புரிந்து கொள்ளும்படி. இல்லைன்னா உங்களுக்கு என்னது, வாழ வயதின் புத்திரர் பலவான் கையில் பலத்த அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், நீங்கள் கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல, எல்லா வசனத்தையும் சொல்லி உங்களை பயங்கர மோட்டிவேஷனல் ஆக்கிடலாம். ஆனால் மனம் திரும்புதல், பாவத்தை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு உண்டாகுமா அப்படின்னா கண்டிப்பா உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்ததை போதும் நிறுத்துங்கள் அப்படின்றது இட் இஸ் அ அப்சர்ட், தேவதூஷணம். அப்படிதான் நான் பார்க்கணும். அப்போஸ்தலர்கள் இயேசுவை மாத்திரமே பிரசங்கித்தார்கள். பிரசங்கிக்கப்பட வேண்டிய, உபதேசிக்கப்பட வேண்டிய நபர் அவர் மாத்திரமே. மணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், ஜான் ஃபிளேவலோட போஸ்ட். பிரசங்கிக்கப்பட வேண்டியவர் இயேசு மாத்திரமே. ஓகே, அடுத்தது என்னவா? அர்த்தம் சொல்லி. பிரதர் வாசிச்சு விட்டா போதாதா பிரதர்? என்ன பிரதர் நீங்க பேசிட்டே இருக்கீங்க? அர்த்தம் சொல்லி என்ன பண்ணாங்களா? வாசித்ததை மறுபடியும் விளங்க. எவ்வளவு எம்பசிஸ் பாருங்களா? அர்த்தம் சொன்னாங்க, விளங்க. சும்மா ஆவியானவர் சும்மா எழுதி வைக்கல வேதாகமத்தை. ஓகே, அடுத்தது
இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 10வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஆக்சுவலா இது தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது, இது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா, கர்த்தர் உங்களில் மகிழ்ச்சியா இருப்பதே அல்லது கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா கூடார பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். ஓகே, கூடார பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். அந்த கூடார பண்டிகை பார்த்தீங்க அப்படின்னா 17வது வசனம் சொல்லுகிறது, இது வந்து யோசுவாவுடைய நாட்கள்ல இருந்து நெகேமியாவின் நாட்கள் வரையிலும் இப்படி இப்படி பாப்புலரா அல்லது இப்படி முழுவதுமாக மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து கூடார பண்டிகை இவர்கள் கொண்டாடினது இல்லை. இப்போ வந்து ஏன்னா சாலமோனுடைய நாட்கள்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எல்லாருடைய நியாயப்பிரமாணத்தின் நியாயாதிபதிகள் நாட்கள் எல்லாம் நடந்திருக்கு. பட் ஆனா இவங்க தேவர் கோயிங் பேக் டு டெக்ஸ்ட், தேவர் கோயிங் பேக் டு டெக்ஸ்ட். வேதம் எதை சொல்லுகிறது அதை செய்கிறார்கள். ஓகேவா? ஏன்னா 13வது வசனம் பாருங்களேன், மறுநாளிலே ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ரா வந்து பயங்கரமான ஆரேட்டர், பயங்கரமான ப்ரீச்சர். கரெக்டா? அவனுடைய வாயில வேதத்தை தேடினார்கள், அந்த லெவலுக்கு பயங்கரமான ஒரு ப்ரீச்சர். ஓகே, இப்படியே என்ன பண்றாங்க இவர்கள் வந்து ஆசரிக்கிறார்கள். அதுல தான் வந்து 9வது அதிகாரம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. 9வது அதிகாரம் 2வது வசனம், இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து கேட்டு அர்த்தம் சொல்லப்படவில்லை என்றால் தான் பாவி என்கிற உணர்வு வராது. அதுக்குதான் நியாயப்பிரமாணம். ஏன் வேதாகமத்தை நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, அப்பதான் அது நம்முடைய கண்ணாடி நம்மளை காண்பிக்கும். இன்னைக்கு காலையில வந்து இவங்களை பத்தி இப்படி சிந்திச்ச தெரியுமா, இவங்களை பத்தி மற்றவங்க கிட்ட பேசின தெரியுமா, எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஃபெலோஷிப்ல நீ எவ்வளோ நல்லவனா இருக்க பாத்தியா, மற்றவருடைய பேர்டனை நீ எப்படி ஷேர் பண்ணிக்கிற பாத்தியா, இதெல்லாம் எங்க இருந்து வரும்? சொந்த அறிவுல இருந்துலாம் வராது. ஏன்னா நம்ம மூலெல்லாம் நல்லா மழுங்கடிக்கப்பட்டு உலகத்திற்கு ஒத்த வேஷம், கஷ்டப்படணும், நாம வாழணும், நம்ம குடும்பம் வாழணும், அப்படியே ஒரு நோவாவுடைய நாட்கள் மாதிரி, லோத்தோட நாட்கள் மாதிரி அப்படிதான் போயிட்டு இருப்போம். ஏன்னா அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் மீட்கப்பட்ட நாம் வாழும்படி தேவன் எதை பண்ணி வைத்திருக்கிறார், எதை செய்து வைத்திருக்கிறார். ஓகே, அடுத்தது என்னவா, தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். தாம் பாவம் பண்ணது மாத்திரம் இல்லாம எங்கள் பிதாக்கள் இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க, எகிப்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ வாட்டி ஆண்டவரே உங்களை வனாந்திரத்துல என்ன பண்ணாங்க, உமக்கு கோபம் ஊட்டினார்கள். அடுத்தது நியாயாதிபதிகளுடைய நாட்கள்ல என்ன பண்றாங்க, தேவன் நியாயாதிபதியை எழுப்புவார், மனம் திரும்பி தேவன் கிட்ட வருவாங்க, மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஸ்பைரல் அப்படி சுத்தி மறுபடியும் கீழே போயிடுவாங்க, பாவத்தை மிகுதியாய் செய்வார்கள், மறுபடியும் தேவன் ஒப்பு கொடுப்பார், மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, தேவனை தேடுவார்கள். அப்படிதான் இருந்தது. ஓகே, 3வது வசனம், அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள், அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம், ஒரு ஜாமம் மாத்திரம் அப்படின்னா எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு நாளைக்கு பகல்ல எத்தனை ஜாமம்? ராத்திரியில 4 ஜாமம், பகல்ல 4 ஜாமம், அப்படின்னா எவ்வளவு நேரம்? 3 hours. 3 hours வாசிக்கலாமா? என்ன பிரதர் 72 மணி நேரம் ப்ரேயர் பண்ற பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் அந்த மீட்டிங்க்கெல்லாம் எத்தனையோ வாட்டி போயிருக்கோம் பிரதர். 72 மணி நேரம் ப்ரேயருக்கு 5 நாள் 3 நாள் 4 நாள் ஃபாஸ்டிங்லாம் இருந்திருக்கோம். வேணா வைங்களா, நாங்களும் வரோம். இருப்பாங்களா? பைபிள் 3 மணி நேரம் வாச யாராவது இருப்பாங்கன்றீங்க? அவர்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே தேவன் எதை பேசினார், தேவன் எதை எதிர்பார்க்கிறார். அடுத்தது, பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள்
3 மணி நேரம் பைபிள் படிச்சதோட விளைவு 3 மணி நேரம் பாவரிக்கை பண்ண வச்சுச்சு. நம்ம ஆளுங்க என்னது ஜெபம். ஆக்சுவலி ஸ்பர்ஜன் சொல்லும்போது சொல்றாரு, மூச்சு விடுறது அவசியமா, மூச்சு உள்ள இழுக்கிறது அவசியமா? எது அவசியம்? பிரீதிங். பிரீதிங்ல 2 ப்ராசஸ் இருக்கலாம், பிரீத் அவுட், பிரீத் இன். எது இம்பார்ட்டண்டா? பிரதர் மூச்சு மாத்திரம் விட்டா போதும் பிரதர், மூச்சு இழுக்கலாம் பரவாயில்ல, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், கரெக்டா? பட் என்ன சீக்வன்ஸ்ல காட் செட் பண்ணி இருக்காரோ அந்த சீக்வன்ஸ்ல அது நடக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட், அந்த வேர்ட் ஆஃப் காட்ல இருந்து அது நம்மை அந்த நித்திய வார்த்தை, ஜீவ வார்த்தை, ஒளியா இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை நம்மில் இருக்கிற இருளை காண்பிக்கும் பொழுது நம் தேவனிடத்துல சேருகிறதற்கு அந்த இருள் என்ன பண்றோம்? நமக்காக ஏற்கனவே இயேசு பரிந்து பேசிட்டார். நாம் அதை அறிக்கை செய்து என்ன பண்றோம்? நம்முடைய கிருபாதார பலியை நினைவு கூர்ந்து நீங்க எனக்காக செஞ்சீங்களே அப்படின்றத என்ன பண்றோம்? அப்ரிஷியேட் பண்றோம், அக்னாலேஜ் பண்றோம். ஓகே, அடுத்தது தங்கள் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். 5வது வசனத்துல நடுவுல ஒரு வசனம் இருக்கு பாருங்களா, அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். So now people have been reminded. மக்களுக்கு சொல்றாங்க தேவன் எப்படிப்பட்டவரா? He is an eternal God. God is, அதுதான் நம்ம வாசிச்சோம் 1 யோவான் 1 அப்படிதான் சொல்றாருல, ஆதி முதல் இருந்ததும் பிதாவினிடத்தில் இருந்ததும். சோ இங்க அதான் சொல்றாரு, அனாதியாய் அப்படின்னா he is everlasting. everlasting everlasting. அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. நம்முடைய தேவனை குறித்ததான சரியான அறிவு வேதாகமத்தில் இருந்து மாத்திரமே வரும். அடுத்த சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் யாரா? எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 6வது வசனம் ஆதியாகமத்துக்கு போயிட்டாரு. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவர்களுடைய சர்வ சேனைகளையும் பூமியில் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி நீர் அவைகளை எல்லாம் நீர். நம்முடைய தேவன் உண்டாக்கி அது பாட்டுன்னு எப்படி வேணா போட்டோம், நம்ம கடைசியில வந்து தலையிட்டுக்கலாம், அப்படி இல்லை. He is a sustainer. யார் அவர்? எல்லாவற்றையும் நிலை நிறுத்துகிறவர். கொலோசியர் 1வது அதிகாரம் சொல்லுகிறது, எபிரேயர் 1வது அதிகாரம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையினாலே உலகங்களை என்ன பண்றாரா? நிலை நிறுத்துகிறார். சோ இந்த அறிவு எல்லாம் தேவனை குறித்த சரியான அறிவு இருந்தா மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை குறித்ததான சரியான வெளிச்சம் நமக்கு என்ன பண்ணும்? இருக்கும். அதனாலதான் ஏசாயா சொல்றாரு, தேவனை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? பரிசுத்தர் 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 பார்த்ததுக்கு அப்புறம், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான் வசிக்கிறதும் உங்களுக்கு மத்தியில தான் வசிக்கிறேன். ஓகே, அடுத்தது மறுபடியும் இப்ப யாரை நினைவு கூர்றாரு? ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் என்ன பண்ணீங்க? புறப்பட பண்ணினீங்க, அவனுக்கு நீங்கள் பேரிட்ட கர்த்தர். நாம எதுக்காக வேதாகமத்தில் இருக்கிற நபர்களை, அதுவும் எபிரேயர் 11வது அதிகாரம் ஹால் ஆஃப் ஃபெய்த்ல, அந்த ஹால் ஆஃப் ஃபெய்த்தை வாசிக்கும் போது நம்மளும் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த லிஸ்ட் சொல்லுகிறது பெற்றுக்கொள்ளவில்லை. ஆபிரகாம் பெற்றுக்கொள்ள டவுட்டா இருக்கா? லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே வந்து ஃப்ரெடி அந்த வசனம் எடுத்தாங்க 11:6. கரெக்டா? 11:6 எடுத்தீங்களா? அது என்ன சொல்லுது வாசிங்களா? எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். தேவனை தேடுகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் அப்படின்னு இருக்குல்ல, கரெக்டா? 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். இவங்களுடைய பலன் அளிக்கிறவர் அப்படின்னு சொன்னதுல நீங்க நோவால இருந்து ஏனோக்ல இருந்து எல்லாரையுமே பாத்தீங்கன்னா யாருமே இந்த பூமிக்குரிய பலனை பற்றி பேசவில்லை. காணாதவைகளை குறித்து, என்னவா? பார்க்காத பரலோகம், இன்பரா ஈற்றிலே மோட்ச கரையில்
இன்னொரு இங்கிலீஷ் சாங் இருக்குல்ல, when the roll is called upon yonder I'll be there. ஸோ நம்முடைய பேர் அங்கே கூப்பிடப்படும் போது நம்ம என்ன இருப்போமா? அங்கே அவரோடு கூட. அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஊன்றுகோல். ஓகே, நம்ம நெகேமியாக்கு போயிடலாம். ஏன்னா அப்புறம் நான் நெகேமியா முடிக்க முடியாது. அடுத்தது சொல்றாரு, அவர் வந்து என்ன பண்றாரா, அவன் இருதயத்தை உண்மை உள்ளவன் அப்படின்னு பாக்குறாரு. அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி, ஆபிரகாமோடு கூட தேவன் எப்படி உடன்படிக்கை பண்ணாருன்னு தெரியுமா எல்லாருக்கும்? ஆபிரகாமோடு கூட தேவன் எப்படி உடன்படிக்கை பண்ணார் செய்தார் அப்படின்னு தெரியுமா? உடன்படிக்கையோட ஓனர் யாரு? இப்போ நம்ம 2 பேர் அக்ரிமெண்ட் போடுறோம்னு வச்சுங்களேன், நானும் எலியேசரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா, ஒரு பக்கத்துல நான் சைன் பண்ணுவேன், இன்னொரு பக்கத்துல எலியேசர் சைன் பண்ணி, நாங்க 2 பேரும் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒபே பண்றோம் அப்படின்னு சைன் பண்ணோம். கரெக்டா? அதுதான் உடன்படிக்கை. 2 பார்ட்டி இருப்பாங்க. ஆனால் ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணும் பொழுது எப்படி உடன்படிக்கை நடந்தது? எபிரேயர் 6வது அதிகாரம் சொல்றாரு, தம் பேரில் தாமே ஆணையிட்டாராம். ஸோ அந்த நியர் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே எப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த உடன்படிக்கை பண்ணத்தக்கதான பலியை வெட்டி 2ஆ வச்சுட்டு 2 பேரும் நடந்து உள்ள போவாங்க. போயிட்டு 2 பேரும் வந்து எஸ் வி அக்ரி அப்படின்னு. ஆனால் ஆபிரகாம் பலியிட்ட போது ஆபிரகாம் தூங்கிட்டான். தேவன் பலியினுட கடந்து போய் சீல் பண்ணிட்டாரு. நாம் தேவனை குறித்த அறிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றுகிறதற்கும் தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமா நம்ம பாவம் செய்யணுமா? அப்படி அந்த உணர்வு தான் நமக்கு இருக்கணும், அந்த துயரம் தான் இருக்கணும். அதுதான் சொல்றாரு, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நான் உங்களுக்கு இவ்வளோ உங்க பாவத்துக்காக மரித்து, முதல் விசை மரித்து எல்லாவற்றையும் நித்தியம் வரை கொண்டு சேர்க்கிற அந்த தேவனுக்கு விரோதமாக நீங்கள் தொடர்ந்து பாவம் செய்யணுமா? அதை நினைச்சு பாருங்க. இப்ப நீங்க பாவம் செஞ்சாலும் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறாரே. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நம்மை தண்டியாத தேவன். ஓகே, அடுத்தது என்னவா? எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை தேவன் பார்த்தார். யாத்ராகமத்துல சொல்றாரு, நான் பார்த்து நான் அவர்களை மீட்கும்படிக்கு. God is the cause. God is not an effect. God is not a effect. God is a cause. நீங்க நோவாவுடைய சம்பவத்தை பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். God caused the wind to flow அப்படின்னு. தேவன் காற்றை வீச பண்ணினார். தேவன் தண்ணீரை வற்றி போக பண்ணினார். So what is our understanding about God? நம்முடைய தேவன் விளைவு அல்ல, நம்முடைய தேவன் காரணி. எல்லாவற்றிற்கும் ஆதாரம் அவர். நீர் கண்டு அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீராம். அடுத்த சிலர் 10வது வசனம், அற்புதங்களையும் அடையாளங்களையும். என்ன பிரதர், அற்புத அடையாளம் எல்லாம் இருக்கு, இப்ப வந்து ஒருத்தர் பேசினா அவரை வந்து நீங்க டப்புன்னு கன்க்ளூட் பண்ணிடுறீங்களே. ஆக்சுவலா எனக்கு அந்த சம்பவமே தெரியாது. அங்கிள் போன வாரம் ஜூட் பைபிள் ஸ்டடியில பேசும்போது தான் நானும், ஆனா நான் அதுக்கு முந்தின வாரம் பேசும்பொழுதும் இங்கே நான் சொல்லும்போது சொன்னேன், T.L. ஆஸ்பார்ன், ஓரல் ராபர்ட்ஸ், கரிஸ்மேட்டிக்ஸோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னேன். நீங்க மார்க்கு 16வது அதிகாரம் 20வது வசனம் பார்த்தீங்கன்னாலும் பிரபீன் தினமும் ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்காங்க. தேவன் 1ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்களுக்கு ஏன் அற்புதங்கள் நடந்தது அப்படின்னா, தே ஆர் த ஆத்தரைஸ்ட் அம்பாசடர்ஸ். வேதாகமத்தை எழுத அவர்களுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. வேற யாரும் எழுதுறதையும் இங்க பைபிள்ல சேர்க்க கூடாது. அவங்களுடைய அத்தாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்காக அற்புதங்கள் நடந்தது. அன்றால் முழு வேதாகமும் தொகுத்து நம்முடைய மொழியில நமக்கு கொடுத்த பின்னாடியும் மறுபடியும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பிக்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதை நிறுத்து அப்படின்னா எவ்வளவான துணிகரம். அப்போஸ்தலர் நம்ம தலைகீழா அறியப்பட்டார்கள்.
கொப்பரையில அவங்க சொல்றாங்க, ஏய் நீங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதான். உனக்கு கீழ்ப்படுகிறது பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம். தேவனுக்கு கீழ்ப்படிய அவசியமான இயேசு கிறிஸ்துவின் மரித்தலையும் உயிர்த்தெழுதலையும் பிரசங்கிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் இஸ் a blasphemy. ஓகே, நம்ம இங்க போலாம். அடுத்தது நம்ம 11வது வசனம், நீர் பிரித்தீர், ஆழங்களிலே போட்டு விட்டீர். 12வது வசனம், அவர்களை வழி நடத்தினீர். 13வது வசனம், நீதி நியாயங்களை கொடுக்கிறாராம். தேவன் தம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் சொல்றாரு. அப்ப தேவன் எக்ஸ்பெக்டேஷன் சொல்றது எங்க இருந்து தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும்? தேவன் எதை விளம்பி இருக்கிறார், தேவன் எதை பேசி இருக்கிறார், இந்த வேதாகமத்துல தான் பார்க்க முடியும். ஓகே, அடுத்தது 16வது வசனம் பாருங்களேன். எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ, நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நாம எப்படி நடக்கிறோம் அப்படின்ற. அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். அடுத்தது என்னவா? அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படி அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். நெகேமியா அங்க மாத்திரம் நிறுத்தல, சிலர் ஆகிலும் எவ்வளவாய் பாவங்களை மன்னிக்க தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் பாருங்களா. ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை, what a beautiful understanding about God. So நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனை குறித்த சரியான அறிவை வேதாகமத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவனை இப்படி நம்ம புகழுகிறோமா? ஆனா மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி கோபம் மூட்டத்தக்கதாக பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே, நீங்க எசேக்கியேல் அங்க எல்லாமே வாசிங்கன்னா எசேக்கியேல் சொல்றாரு, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நீர் அவர்களை அங்கே என்ன பண்ணல, சங்கரிக்கவில்லை. ஓகே, அடுத்தது 20வது வசனம், அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர், அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர், இப்படி பராமரித்து வந்தீராம். 21வது வசனம் சொல்லுகிறது. 22 அவர்களுக்கு பங்கிட்டாராம். அடுத்தது என்ன பண்ணாராம், பெருக பண்ணினாராம். ஓகே, மறுபடியும் இவங்க என்ன பண்ணாங்களா? 26வது வசனம், ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி அவர்களை திடசாட்சியாய் நீ கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபம் மூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். நம்ம யாராவது சரியான சத்தியத்தை சொல்றோம்னு தான் நினைச்சிங்களா? சும்மா எவ்வளோ ஆசீர்வாதமா பேசுகிற நபர்கள் இருக்காங்க, அவங்கள பார்ப்போம். இவங்க கூட டிராவல் பண்ண, இவங்க யோவான் 6வது அதிகாரத்துல இயேசு சொல்றாருல, இது கடினமான உபதேசம். இயேசு அங்க இருக்க சீஷர், இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவார்? அவரோடு கூட சீஷர்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில சீஷர்களும் பிரிந்து போனார்கள். இயேசு பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன சொன்னாங்களா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து, ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. ஸோ அப்ப நமக்கு இந்த கடிந்து கொள்ளுதல்னா இருக்கும், ஜாய்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது என்ன நடக்குதா? 27வது வசனத்துல சொல்லுகிறது, அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருகளின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்து இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீராம். மறுபடியும் இதுதான் நியாயாதிபதிகள். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்தார்கள்.
மறுபடியும் அதோட கடைசி வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகம் தரம், பழைய ஏற்பாட்டிலையும் செய்கிறார், புதிய ஏற்பாட்டிலையும் செய்கிறார். தேவன் விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது என்ன பண்றாங்க? அவர்கள் அகங்காரம் கொண்டு கற்பனைக்கு கீழ்ப்படியாமற் போகிறார்கள். 30வது வசனம், செவி கொடாதபடியினாலே தேவன் அவர்களை திருந்தும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறார். 31வது வசனம், ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனா. அடுத்து சொல்றாரு, ஆண்டவரே இப்போ வாங்க ஆண்டவரே, இப்பொழுது உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே, நாங்கள் அசிரியா கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு உங்களுக்கு தெரியும். சகல வருத்தமும் முன்பாக அற்பமாய், தேவன் நம்முடைய பாடுகளை என்ன பண்றதில்ல, அற்பமாய் பார்க்கிறது இல்லை. நம்முடைய எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கணக்கிலே வைத்திருக்கிறார். அப்ப நமக்கு நித்தியத்திற்கு போகும்போது தான் அந்த சந்தோஷம் என்னவா இருக்கும், நிறைவா இருக்கும். ஓகே, மறுபடியும் வந்து 33 வந்து என்ன சொல்றாரு, 33 பாருங்களா, எங்களுக்கு நேரிடன பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர். ஸோ இப்போ நம்ம வந்து பாவத்தை நிமித்தம் நாம் தண்டிக்கப்படும் பொழுது தேவனை குறித்த அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, காட் இஸ் ரைச்சியஸ் காட். நமக்கு தான் பிரச்சனை, நாம தான் பிரச்சனையே தவிர காட் பிரச்சனை கிடையாது. என்ன பண்றாரு, தாம் நேசிக்கிற குமாரனை அவர் என்ன பண்றாரா, சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை தான் சொல்றாங்கல்ல, எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12 எடுத்துங்க. ஏழாவது வசனத்திலிருந்தே வாங்கி வாசிங்கன்னா, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இல்லாமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. ஓகே, 10வது வசனம், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளோர் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஸோ நம்முடைய சிட்சையிலே தேவன் எப்படி இருக்கிறாரா, நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து நான் வந்து 10வது அதிகாரத்திற்கு வந்துடுறேன். 10வது அதிகாரத்துல இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில தீர்மானங்களை எடுக்கிறார்கள். ஓகேவா, ஒரு சில தீர்மானங்கள் என்ன பண்றாங்க, 29வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்ளுவோம், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு அவைகளின்படி செய்வோம். அடுத்தது, அவர்கள் குமாரத்திகளை கொல்லாமலும் இருப்போம். 31வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம், கடன்களை விட்டு விடுவோம். 33வது வசனம், கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். ஸோ இப்படி ஒரு சில தீர்மானங்கள் என்ன பண்றாங்க, இவர்கள் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து ஜோனத்தான் எட்வர்ட்ஸோட 70 தீர்மானங்கள், இட் இஸ் அவர் 19 வயதில் இருக்கும்போது ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் வந்து அந்த 70 தீர்மானங்களை எழுதி இருக்கிறார். ஏற்கனவே நீங்கள் அங்கிளோட வீடியோஸ் வந்து அது நம்ம குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஒரு வாட்டி அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா அங்கிள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த முறை அங்கிள் சொல்லும் போதும் இதை நீங்கள் லீகலிசமாக எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, சரியான விதத்திலே புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில தீர்மானங்களை மாத்திரம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் படிச்சுட்டு நம்ம ஜெபத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ யோனத்தான் எட்வர்ட்ஸோட ஒரு சில தீர்மானங்களை நான் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் காரம் வந்து, தேவனுடைய மகிமைக்கு அதிகமாக உதவும் காரியங்களை செய்வேன். ஓகேவா, ஆக்சுவலா அதை தான் வந்து யார் பண்றாங்க, நெகேமியா எல்லாரும் பண்றாங்க. ஓகேவா, அடுத்தது
நான் சோர்ந்தாலும் விழுந்தாலும் இந்த மனம் திரும்பி மீண்டும் உறுதியாக நிற்பேன். அதாவது தேவனிடத்துல வருவேன் அப்படின்றது. என் வாழ்க்கையின் கடைசி நேரமாக இருந்தால் செய்ய பயப்படும் காரியத்தை, நம்முடைய தைரியம் என்ன அப்படின்னா, ஓகே இன்னைக்கு பகல்ல செஞ்சு முடிச்சலாம், நைட்டு போய் தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம். எங்க வேணா பட்டனை ஸ்டாப் பண்ணலாம்ல தேவன். நான் இப்ப பேசிட்டு இருக்க இந்த டைம்ல என் பட்டனை பிரஸ் பண்ணா முடிஞ்சிச்சு. இல்ல பட்டன் அவருக்கு பட்டன் கிடையாது சொல்றேன். பிரஸ் பண்ண முடிஞ்சிச்சு கரெக்டா என்னுடைய வாழ்க்கை. யோனதான் எட்வர்ட்ஸ் அதான் சொல்றாரு, என் வாழ்க்கையின் கடைசி நேரமாக இருந்தால் ஐயோ தேவனுக்கு முன்னாடி போய் நிக்கணுமே, அங்க நியாயப்பிரமாணத்தை காட்டி என்ன மீட்கப்பட்ட நமக்கு அந்த பயம் தேவையில்லை. ஆனால் கிருபாசன தண்டையிலே நாம் நெருங்குகிற நாம், தேவன் நமக்காக மரித்திருக்கிறார், அவரை நாம் அசட்டை செய்கிறோமா? கிருபை நமக்கு பெருகுகிறபடியினாலே நாம் அசட்டை செய்கிறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அடுத்தது, இது உலகத்தின் கடைசி நாள் என்றால் செய்ய பயப்படும் காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். என் மரணத்தை அடிக்கடி நினைத்து, அதுக்காக மரண பயத்துல வாழணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எபிரேயர் 2வது அதிகாரம் சொல்லுகிறது மரண பயம். எதுக்காக அந்த மரண பயம் அப்படின்னா, செத்தா நரகத்துக்கு போவோமே அப்படின்ற அந்த மரண பயம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்னவா, அந்த வான்கரையில் நான் இன்று விண்ணோர் கீதங்களை, எனக்கு முன்னாடி அங்கே ஆபிரகாம் நிற்கிறார், ஏனோக்கு, தாவீது, அப்போஸ்தலனாகிய பவுல், எல்லா நீதிமான்களையும் நான் என்ன பண்ணுவேன், அவர்களோடு கூட அவங்கள பார்க்க நான் போல, நான் யாரை பார்க்க போகிறேன், எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனை பார்க்கும்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவரை பார்க்க போகிறேன். நித்திய உலகத்தை அடிக்கடி சிந்திப்பேன், பரலோகத்தையும் நரகத்தையும் கண்டவன் போல் வாழுவேன். மரண நேரத்தில் வருந்தாதபடி வாழுவேன். கிறிஸ்துவை சந்திக்கும் நாளில் எப்படி இருக்கணுமோ, resolve to live so as I wish I had done when I see Christ. ஏன் அப்படின்னா யோவான் 1 யோவான்ல அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குல்ல, அதுல ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 2:25 சொல்றாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமா. அடுத்த என்கரேஜிங்கா சொல்றாரு, பிரியமான 3வது அதிகாரம் 1வது வசனமே பாருங்களேன், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். இது எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பிரஷன் புரியுதுன்னு தெரியல. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், கேஜேவியில் ஆக்சுவலா நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். சாப்டர் 3 சாப்டர் 3 ஓகே, சாப்டர் 3ல கேஜேவி எப்படி இருக்கு அப்படின்னா, behold what manner of love the father hath bestowed upon us that we should be called the sons of God. தேவன் எவ்வளவு நம்ம இடத்துல அன்பு பாராட்டி இருக்கிறார்ல, அதை தொடர்ந்து எழுதுகிறார், பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படி நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அவர் சொல்றாரு, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறான். இந்த கால ஒளியில தேவன் எவ்வளவாய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் அப்படின்றத புரிந்து கொண்டு நாம் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையின் பாவங்களுக்கு துயரப்பட வேண்டும். அது எங்க இருந்து தான் வர முடியும், தேவன் கொடுத்த வேதாகமத்தின் சத்தியத்தின் அடிப்படையில இருந்து தான் அது வர முடியும் அப்படின்றத நாம் புரிந்து கொண்டு தேவனிடத்துல நாம் கிட்டி சேருவோம். செபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளின் கால வேளையில தேவரே, குமாரனாகிய தேவன் ஆண்டவரே நீர் மனிதனாய் வெளிப்பட்டீர். அது எவ்வளவு பெரிய ரகசியம் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். ஆண்டவரே, அதை அனுபவித்த யோவான் சொல்றாரு, நாங்கள் அவரை கண்டோம், அவர் ஆதி முதல் இருந்தவர்,
அவர் நித்திய ஜீவன். அவர் தேவனை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். லார்ட், வாட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் லார்ட். அவர்கள் அந்த நாட்களிலே வாழ்ந்தபடினாலே அதை என்ஜாய் பண்ணினாங்க. ஆண்டவரே, நாங்கள் அவ்விதமா என்ஜாய் பண்ணும்படிக்கு ஆண்டவரே நீர் ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறீர். அதிலே ஆண்டவரே, நாங்கள் யூதா கோத்திரத்து சிங்கமும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் அதே வண்ணமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆயிரம் ஆயிரமான தூதர்கள் அவரை தொழுது கொள்ளுகிறார்கள், பரிசுத்தவான்கள் தொழுது கொள்ளுகிறார்கள். அந்த கூட்டத்திலே நாங்களும் இணைந்து கொள்ளுவோம் என்கிற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது ஆண்டவரே, நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொள்ள ஆண்டவரே, எங்களுடைய சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்க கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு கிருபாதார பலியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நெகேமியா ஆண்டவரே, எஸ்ரா ஆண்டவரே, அந்த நாட்களிலே திரும்பின யூத ஜனங்கள் எவ்வளவாய் உம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. எவ்வளவாய் உம்மை ஆண்டவரே நீர் இரக்கமும் கிருபையும் மன உருக்கமும் ஆண்டவரே நீடிய சாந்தமும் உள்ள தேவன் என்பதை என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே நாங்கள் உண்மை என்ஜாய் பண்ண நீர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்யுங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர்களை போல நாங்கள் கண்டு கேட்டவைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஆண்டவரே. வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஆண்டவரே. நாங்கள் அதை அறிவிக்கிற உள்ள இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.